இது கூட வெங்காயம் கொஞ்சம் சேர்த்திக்கணுங்க. நான் வெங்காயம் சேர்த்துறதுக்கு மறந்து போயிட்டேன். இப்போ தான் தக்காளி கட் பண்ணி போடணுவாங்கிற கட் பண்ணி போட்டுருக்கேன் இதில். ஆமாம், நான் 2 பழம் நல்லா பழத்துக்கு சூப்பராக இருக்குது. அதுக்கு தான் சரிங்க, நான் ஒன்று சொன்னேன். வீட்டுக்கார அம்மாளுக்காக பூ பறிக்கலாம் பார்த்தீங்களா. அவ்வளோதான், இதே மாதிரி தட்டி தட்டி போட்டுற வேண்டியதாங்க. பச்சை வடையை பார்த்துருக்குறீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம கை கூட்டம். காலையில் விகாஸ் தம்பி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம வேலைகளை ஸ்டார்ட் பண்ணோம். அப்பா, காலையில் பையனை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டாலே ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குதுங்க. இன்னைக்கு வந்து நம்ம மஞ்சள் காட்டை வந்து கொத்தி விடணும். பாருங்க, இதுதான் ரொம்ப பூண்டுலாம் முளைச்சிருச்சு பாருங்க. மஞ்சள் முளைச்சி வந்தது கம்மியாக இருக்குது, பூண்டு வந்து முளைச்சி வந்தது தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. மேல்காட்டில் இருக்கிற மஞ்சள் காட்டை ஒரு வாரமாக ஒரு 4 நாளாக எல்லாம் கொத்தி சுத்தம் பண்ணிட்டாங்க. மேல்காட்டில் இருக்கிறது நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதெல்லாம் கொத்திட்டாங்க. இன்னைக்கு வந்து இந்த கீழ்காட்டை கொத்துறதுக்கு 4 ஆளுங்க வராங்க. ஏன்னா மழை வந்து விட்டு விட்டு வந்துக்கிட்டே இருக்குதுங்க. அதனால் கொத்த முடியல எங்களால். அதனால தான் அப்படியே விட்டாச்சு. வனமாட்டம் அப்படியே பாருங்கள், அப்படியே காடாட்டம் பரவி போச்சு. அப்படியே இதை சுத்தம் பண்ணலின்னா மஞ்சள் வந்து பெருத்து வராது. ஓகே, நம்ம போய் குளிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். குளிச்சுட்டு ரெடி ஆனால் தான் மற்ற வேலைகளை செய்ய முடியும். இன்றைக்கி விகாஸ் தம்பிக்கு வந்து பாலக்கீரையும் அந்த ஸ்வீட் கார்னும் போட்டு தான் ஒரு சாதமாக செஞ்சேங்க. ஏன்னா வெறும் கீரையாக கடைஞ்சி கொடுக்கறதோட அவன் தான் வந்து இஞ்சி பூண்டு வாசத்தோடு சாப்பிட்டுக்குவான் இல்லைங்களா, அதுக்காக வேண்டி. அப்புறம் உருளைக்கிழங்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி. வெறும் உருளைக்கிழங்கு ஒரு வேக்காடு விட்டு அப்படியே மிளகாய் தூள், உப்பு, மஞ்சள் தூள் போட்டு பெரட்டி அப்படியே தோசைகளில் திருப்பி எடுக்கிறது. இது அடிக்கடி நான் செஞ்சிருவேன், ரொம்ப ஈஸிங்கிறதுனால. காலைல பாசிப்பருப்பு சாம்பார் வச்சுட்டேன். தோசைக்கு பொடி தோசை சுட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நேற்றுக்கு வந்து சரவணாவில் வந்து இது என்னது ப்ரெட்டு வேணும் தர எங்கள் அப்பா. அதனால் கார்லிக் ப்ரெட்டு செஞ்சு அவனுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டேன். அவ்வளோதான், அவனுக்கு அதுதான் டிஃபனும் லஞ்சும் செஞ்சு கொடுத்தாச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி நான் எங்கள் வீட்டு டிஃபனும் லஞ்சும். சரிங்க, நம்ம வேலையை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வினிஷாவுக்கு வந்து அவரைப்பருப்பு குழம்பு தான் வச்சு கற்றுக் கொடுக்க போகிறேன். இந்த அவரைப்பருப்பு தாங்க. அதை வந்து உடைச்ச அவரைப்பருப்பை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சாச்சு. அம்மனி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் கட் பண்ணி ஒரு பெரிய ட்ரம் ஒன்று போதுமா? அது நம்மளோட அளவுக்கு தகுந்தபடி நம்ம போட்டுக்கணும். இதில் எவ்வளோ போட்டிருக்கீங்க? இதில் நான் 2 முருங்கைக்காய், ஒரு 4 கத்திரிக்காய் போட்டிருக்கேன். கூட இந்த 2 பச்சை மிளகாய் கீனி போட்டுரு. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு எழுதிக்கோ, நான் போட எழுதிக்கோ. ஒரு தக்காளி கட் பண்ணி போடணுவாங்கிற கட் பண்ணி போட்டுருக்கேன். இதில் இது ரொம்ப ஈஸியான குழம்பு. சரியா? நடுக்காண்டுக்கிறது தண்டு எடுத்துடு. மிளகாய் போட்டிருக்குறோம், அதுக்கு தகுந்தபடி மிளகாய் தூள் போட்டுக்கோ. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள். சரியா? அதுக்கப்புறம் உப்பு போடணும். வாப்பலாம். ஓகே, உப்பு அவ்வளோதான் வெனிசா. இப்போ இது நல்லா வேகட்டும். இது நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் வேக வச்ச பருப்பு எடுத்து இதில் சேர்த்த வேண்டியது தான். இது வந்து கீரை, சிகப்பு கீரை. ஓகேவா? கீரை நல்லா வெந்ததும் தேங்காயை திருகி கொட்டினா முடிஞ்சது வேலை. இதே இது சிறுகீரை, அரைக்கீரையாக இருந்தால் கொஞ்சம் பருப்பு ஏதாவது போடலாம். ஆனால் இது சிகப்பு கீரை, அதனால் நம்ம பருப்புலாம் எதுவும் போட வேண்டியதில்லை. சும்மாவே போட்டோமாவே நல்லாயிருக்கும். சும்மாவே டக்குன்னு பார்த்து பீட்ரூட் நினச்சா? ஆமாம், அந்த கலராக தானே இருக்குது. சூப்பராக இருக்குது. இது நம்ம தோட்டத்தில் இருந்த கீரை. ஓகே, ஒரு பக்கம் சாதம் வேகுது, குழம்புக்கு வச்சாச்சு. கீரை பொரியலுக்கு ரெடி ஆயிடுச்சு. அங்கே வெண்டைக்காய் இன்னும் உசுரோடு இருக்குது. வெண்டைக்காய் பொரியல் பண்ணோம். இதுதான் இன்றைக்கி எங்கள் லஞ்சு மெனு. ஓகே, அது காய் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன் என்ன பண்ணணுன்னு. எத்தனை கைடா முருங்கைக்காய் பிடிச்சிருக்கேன்? 350. 350? எவ்வளோ கடை போதும் தெரியலையா? 350 கேட்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஒரு காய் 1 ரூபாண்ணா? அவ்வளோதான் போகுமா? ஒருத்தங்க எடுத்துக்கிறேன். ஒரு காய் 5 ரூபான்னு சொன்னாங்கடா எப்போங்க? போன வாரத்தில். போன வாரம். ம் இந்த வாரம். சரி போ, எதோ வேஸ்ட்டாக போகாமல் செடியிலே வீணாக போகிறதுக்கு யாருக்கா ஒருத்தருக்கு யூஸ் ஆகட்டும், போ கொண்டு போய் கொடுத்துட்டு வா. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒரு 4-5 மரம் இருக்குதுங்க. அவ்வளோதான் இன்றைக்கி முருங்கைக்காலாம் கட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த கம்பளி பூச்சி உழுக ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இன்றைக்கெல்லாம் கட் பண்ணி கொண்டு கொடுத்தோம் சொல்லியிருக்கிறோம். பார்க்கலாம் எவ்வளோக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் இல்லைங்களா இன்றைக்கெலாம் சுத்தப்படுத்துறதுக்கு வந்திருக்காங்கன்னு. பார்த்தீங்களா சுத்தப்படுத்திட்டு இருக்கிறாங்க. சரியான பூண்டு ஆயிடுச்சு. இந்த பக்கம்லாம் ஓரளவுக்கு இந்த லைனே போயிட்டாங்க அப்படியே நெடுன்னு. 3 பொம்பளை ஆளுங்க 1 ஆம்பளை ஆள் செய்கிறாங்க. இன்னும் 2-3 நாள் ஆகி போயிடும் இதெல்லாம் சுத்தமாகறதுக்கு. இது கூட வெங்காயம் கொஞ்சம் சேர்த்திக்கணுங்க. நான் வெங்காயம் சேர்த்துறதுக்கு மறந்து போயிட்டேன். இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. வெங்காயம் சேர்த்திக்கங்க. வெங்காயம், பூண்டு, தக்காளி, அதுக்கப்புறம் காய்ங்க. அவரைப்பருப்பு சூப்பராக வெந்திருக்குதுங்க. அவரைப்பருப்பு வந்து வேகும் போது எப்பவுமே வந்து ரொம்ப குழைய வேகக்கூடாது. அப்போ தான் அவரைப்பருப்பு குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி பார்க்கும்போது அப்படி தனித்தனியாக வெடிப்பெடுப்பாக இருக்கணும். அதுதான் அவரைப்பருப்பு வேக வைக்கிற பதம். சரியா? இப்போ வந்து பருப்பை வந்து இது கூட கொட்டிடலாம். பருப்பு காய் வந்து முழுசாக வேகலை, ஒரு 3/4 வயசு தான் வெந்திருக்கு. பரவாயில்ல, அப்படியே கொட்டிட்டோமாக்கா காயும் வெந்துடும் பருப்பும் வெந்துடும். ஓகே, கொஞ்ச நேரத்தில் வேகட்டும். இப்போ வந்து உப்பு சரியாக்குதான்னு பார்த்துக்கோ. நான் முன்னே உப்பு போட்டுட்டேன். கல்லெண்ணெய் இப்போ பாரு, நல்லா காய் வெந்துருச்சு பாரு. காயும் வெந்துருச்சு, குழம்பும் இப்போ சுண்டிச்சா. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிச்சு வந்துச்சுன்னா சரியாக போயிடும் குழம்பு. இப்போ இந்த சமயத்தில் என்ன பண்ணணும், கொஞ்சம் திருகின தேங்காய் அதில் சேர்த்திக்கணும். இந்த குழம்புக்கு திருகின தேங்காய். அதுக்கப்புறம் தாளிக்கும் போது நல்லா கடுகு கடலைப்பருப்பு போட்டுட்டு என்ன 2 வரமிளகாய், ரெண்டு 3 வரமிளகாய் அப்படி போட்டுட்டு அது கூட கருவேப்பிலை போட்டு பெருங்காயத்தூள் போட்டு என்ன தாளிப்பு எடுத்து இதில் ஊற்றிட வேண்டியதுதான். ஓகேவா? இப்போ குழம்பு ரெடியா? இங்கே பார். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் விட்டு விட்டோன்னு வச்சுக்கோ, இன்னும் கொஞ்சம் குழம்பு தூக்கலாக இருக்கும். எப்பவுமே வந்து அவரைப்பருப்பு சாதமாக இருக்கட்டும், அவரைப்பருப்பு குழம்பா இருக்கட்டும், ரெண்டுக்குமே வந்து கொஞ்சம் நெய் விட்டோமாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. முடிஞ்சிருச்ச வேலை, அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எழுதி வச்சுட்டு எல்லாத்தையும் நீட்டா. ஓகே. இப்போ எழுதுனா பத்தாது, இதையே வந்து ஒரு ட்ரிப் செஞ்சு காட்டணும். அப்போ தான் வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஓகே. நம்ம தோட்டத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆகி போச்சுங்க. இந்த பத்திரிக்கைக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து தோட்டத்தையும் வந்து பார்க்கவே முடியறதில்ல. அப்புறம் ஒரு வாழைத்தார் வேறு நல்லா பெருசாகிடுச்சு, அறுத்தெல்லாம் வாக்கணுன்னாரு. சரி, இன்றைக்கி வந்து போய் நம்ம வாழைத்தாரை போய் அறுத்துட்டு வந்துடலாம். அதுவும் பச்சை வாழை சூப்பராக இருக்கும். அந்த காய் கடையில் வாங்கி சாப்பிட்றதோட இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் போட்டு அதை எடுத்து சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சும்மா ஒரு கன்று தான் கொண்டு வந்து போட்டோம், அது பாட்டு காய்ச்சிட்டே இருக்குது. காட்டுறவங்களுக்கு வாங்க செடி பார்க்கலாம். எதுனா பழுத்துருக்குது? அது பழுத்துக்குச்சா? இதுதான் பச்சை வாழை. இது நல்ல ருசியாக இருக்குங்க. இன்னைக்கு அந்த ஒரு லைன் தான் முடிச்சிருக்காங்க. ஏன்னா பழம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுண்ணா. அந்தான பழம் பழுத்துக்குச்சா? வெட்டி விடுங்க. அதை விட இந்த தார் நல்லா பெருசாகவே இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. இது பழம் எவ்வளோக்கு எடுத்துக்குவாங்கன்னு தெரில. ஏன்னா இது வந்து வெட்டி வச்சமாவும் வீட்டில் வச்சமா வேஸ்ட்டாக போயிடும், இவ்வளோ சாப்பிடவும் முடியாது. அதனால தான் இந்த ட்ரிப்பு வந்து வெட்டி கொண்டு போய் கடைக்கு கொடுத்துடலான்ட்டு இருக்கோம். வெட்டி விடுங்கண்ணா, வெட்டிடுங்க.
ஏன்னா சரி நான் விட்டுட்டு போனாலும் வெயிட்டாக போயிட்டு வந்து போகிறேன். ஆமாம், நான் 2 பழம் நல்லா பழுத்துக்கு சூப்பராக இருக்குது. அதுக்கு தான் சரிங்க நான் ஒன்று சொன்னேன் சரி. ஆ சூப்பர், நல்லாயிருக்கு. வெட்டிட்டார். ஏன்னா இழுத்துட்டு வந்துருச்சு ஜல்லுன்னு காய்க்க. வெயிட் நல்லா ஏங்கண்ணா சரியான வெயிட்டு. இந்த பால்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க, பால்லாம் கொஞ்சம் சிந்துட்டும், அதுக்கப்புறம் தூக்கிக்கலாம். வெட்டி பார்க்கறதுக்கு வந்தேன்னா இப்படி கொண்டு போனேன். ம் அப்படியே தூக்கிட்டு போயிடுவீங்களா? இப்படி தூக்கிட்டு போய் அந்த வச்சுறேன். காலையிலேயே நேரமாக கிளம்பிட்டாரு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு. பாவம் இப்பயே கை கால்லாம் டயர்டாக இருக்குதான், என்ன பண்ணுறது ஏங்க? பத்திரிக்கை வைக்கிறதுக்கே டயர்டாகி போச்சுன்னா என்ன கல்யாணத்தை முடிச்சு எத்தனை வேலை இருக்குது, அதுக்குள்ளே இப்பயே டயர்டாக இருக்குதுங்கிறீங்களே? அதாவது மாப்பிள்ளை பார்க்கறது, பத்திரிக்கை வைக்கிறது, இது மட்டும்தான் சிரமமான வேலை. அதனால அந்த வேலையை எனக்கு விட்டுட்டாங்க, மாப்பிள்ளையை அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. அதனால பத்திரிக்கை வைக்கிற ஒரே சிரமமான வேலை தான். இப்போ என்ன மற்றதெல்லாம் கேட்டுறீங்க அது இதுன்னு எல்லாம் வந்துடுறாங்க, நம்ம பசங்க இருக்கிறாங்க, இதை பார்த்துக்க அதை பார்த்துக்கன்னா அவங்க பார்த்துக்குவாங்க. நான் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்றது மரியாதை நிறுத்தமாக நாம தான் கூப்பிடணும். வேற யாராவது கூப்பிட்டா அதை கூட ஆள் வச்சு அனுப்புறான்டா, இவனுக்கு திமிரு படுறாம்பாங்க. அதனால நாமளும் முடிஞ்ச அளவுக்கு நாமளே போய் வைக்கணும். சொந்த பந்தத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் கோச்சிக்கிறது இல்லை. டேய் பத்திரிக்கை கொண்டு வந்து கொன்னே விடுவேன், நான் வந்துடுறேன்டா அப்படிங்கிறாங்க நண்பர்கள். சொந்த பந்தத்துக்கு அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் போய் வெத்தலை பாக்கு தட்டு வச்சு அழைச்சிட்டு தான் வந்துட்டு. அதுதாங்க முறை. இப்போ வந்து என்ன செல்போன் வந்துருச்சுங்கிறதுக்காக நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புறதெல்லாம் வந்து கல்யாணமா இருக்காதுங்க. அதெல்லாம் முறையா போய் கூப்பிட்டாதான் அதுதான். அதனாலதான் பெரியவங்க சொல்லிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்னு. நான் ஒரு தப்பா கல்யாணம் பண்ணதுக்கு எனக்கு இடத்துல எல்லாருமே நான் 100 வாட்டி கல்யாணம் பண்றாங்க, எல்லாரும் ஒரு வாட்டி தான் கல்யாணம் பண்றாங்க. ஏன்னா சேகர் மட்டும் தான் ஒரு வாட்டி மட்டும் கல்யாணம் பண்ண மாதிரி சொல்றீங்க. கிளம்புங்க. ஒரு பிள்ளைக்கு இவ்வளவு சிரமப்பட்டா, ஒரு பிள்ளைக்கு இவ்வளவு சிரமப்பட்டு இந்த 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அப்புறம் என்ன பண்றது? போயிட்டு வாங்க. உங்களுக்கு மட்டும் சிரமம் இல்லை, எல்லாருக்கும் தான். குருவிங்க எப்படி சவுண்ட் விடுது பாருங்களேன், வித்தியாசமா. எங்கேயாவது பாம்புக்கு இது இருக்குது என்னவோ தெரியல, குருவி ஒரே சவுண்டு. மேலே வரவே பயமாக இருக்குது வேற. இப்போ வேற என்னங்கடா இப்படி வித்தியாசமாக சவுண்ட் விடுறீங்க? என்ன சவுண்டு இது? சரி, மேல்காட்டில் தாத்தா இருக்கிறாரு, போய் பார்த்துட்டு வரலாம். நம்ம பட்டர் ஃப்ரூட்டில் வந்து காய் நல்லா திரண்டுக்குச்சிங்க, நல்லா ஒரு மாதிரி செவந்துக்கிட்டு வருது பார்த்தீங்களா, நல்லா கலர் வெளுத்துருச்சு. அதனால் அண்ணங்கிட்ட சொல்லி காயை பறிச்சிடலாம். 1 2 3 4 ஒரு 5 காய் காய்ச்சிருக்குது இந்த வருஷம். அந்த காய்களெல்லாம் பறிக்க சொல்லி பார்த்துடலாம். நெல்லிக்காய் பறிச்சிட்டு போகணும், பெரிய நெல்லிக்காயை. எல்லாம் கீழே 1 2 விழுந்து கிடக்குது, இருக்கிறத பறிச்சிடலாம். இந்த ரோஸ் தாங்க அவ்வளோ பூ பூக்குது. நம்ம பன்னீர் ரோஸ் எப்படி வைக்கிறோமோ வீட்டாண்ட, அதே போல் இந்த ரோஸ் வச்சுக்கணுங்க. ஒயிட் கலர் ரோஸ், இந்த ரோஸ் வச்சுக்கிட்டோமா போதும், அவ்வளோ பூ பூக்கும். இது வந்து 7 days ரோசஸ். இதுவும் நிறைய பூ பூக்குது. இந்த மாதிரி மொக்கு இருக்குது இல்லைங்களா, அழகு மொக்கு. இந்த மொக்காவே பிச்சு ஒட்டுக்கா சேர்த்து வச்சோமா அழகாக இருக்கும். ஒரு சாத்துக்குடி பழமும் காய்ச்சிருக்குது, பழம் பழுத்துருச்சு. சாத்துக்குடி பழம் இந்தா, இன்னும் கூட கொஞ்சம் பழுக்கணும்னு நினைக்கிறேன், பழுக்கட்டும். அதில் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குது. ரோஸு ஃபுல்லாக பூத்துருக்குது. இதுதான் வெயிலில் இருக்குது, நல்ல வெயிலில் இருக்கிறதுனால இந்த ரோஜா பூ தான் நிறைய பூத்துருக்குது. செடி தான் நல்லா கொஞ்சம் நெருக்கி கயிறு போட்டு கட்டி விடலாம். ஓகே, இந்த மஞ்சள் காடு எல்லாத்தையுமே கொத்தி விட்டுட்டாங்க, அழகாக இருக்குது, கொத்தி விடுவோம். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து இந்த பச்சை பட்டாணி வடை தான் சுட போகிறேன். நான் அமோகத்தில் போய் சாப்பிட்டேன் இல்லைங்களா, அங்கே வந்து பச்சை பட்டாணி வடை சுட்டிருந்தாங்க. நாமளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு பச்சை பட்டாணி காலையிலே ஊற வச்சுட்டேன். அது கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். கூட கொஞ்சம் கடலப்பருப்பு இல்லைன்னா துவரம் பருப்பு சேர்த்திக்குங்க.
அவ்வளோதான். இப்போ இது கூட நம்ம வடைக்கு என்னென்ன போட்டு ஆட்டுவோமோ அதெல்லாம் போட்டு ஆட்டி நம்ம வடையாக சுட்டுறலாம். சரிங்களா? நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதனால தான் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் சோம்பு நம்ம வடை தட்டும் போது கூட போட்டுக்கலாம். போட்டு வெங்காயம் காரத்துக்கு வரமிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சிடலாம். இப்போ இது கூட பூண்டும் இஞ்சியும் சேர்த்திட்டு காட்டுறேன். பூண்டு இஞ்சி சேர்த்திக்கலாங்க இது கூட. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, நான் கலர் பச்சையாகவே வரட்டுங்கிறதுக்காக பச்சை மிளகா சேர்த்திக்கிட்டேன். நீங்கள் வந்து வரமிளகா இருந்தால் கூட வரமிளகாயை சேர்த்திக்கங்க. கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். நம்மளாம் இந்த அப்படியே போட்டோமா அதை வந்து இந்த பிள்ளைங்க எடுத்து வச்சுருங்க. அதனால் அதை உருவி போட்டு அரைச்சி போட்டுடலாம். சரிங்களா? அதனால் அரைச்சிட்டேன். இது கூட இதை வந்து சும்மா இப்போ அரைச்சிட்றேன். நான் அரைச்சிட்டு காட்டுறேன். குறைன்னு அரைச்சா போதும். சூப்பராக அரைச்சிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் க்ரீனாக இருந்துச்சு. வடையே க்ரீனாக இருந்ததுனால தான் கேட்டேன், என்னடா தம்பி செஞ்சுருக்கிறீங்க? போதும் கண்ணு போதும் என்ன வடைடான்னு கேட்டதுனால தான் அந்த தம்பி வந்து பச்சை பட்டாணி வடைங்கக்கா அப்படின்னு சொன்ன. அப்படியே அதனால தான் வந்து சரி நாமளும் க்ரீனாகவே வடையை சுடலாம் அப்படின்ட்டு தான் க்ரீன் கலர் வடை ரெடி பண்ணியிருக்கேன். வெங்காயம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். இந்த தலையை பார்த்தா என்ன பையன் நீ கொஞ்சமாக போட்ட ஆடு மாடு திங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு கட்டாளி போட்டிருக்கிற அப்படிமா. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது கூட வந்து சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு நம்ம வடையை தட்டி போட்டுடலாங்க. எந்த பருப்புங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து வடையாக சுட்டு கூட நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு இந்த வடை. அவ்வளோதான். கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம அப்படியே மாவை பிணைஞ்சிட்டு வடையாக சுட்டு தட்டி போட்டுடலாம். நான் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு வடையாக சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான். இதே மாதிரி தட்டி தட்டி போட்டுற வேண்டிட்டாங்க. உண்மையுமே டேஸ்ட்டு சூப்பராக தான் இருந்துச்சு. நார்மல் வடைக்கு என்ன போடணுமோ அப்படியே தான், அப்படியே போட்டு அப்படியே சுட வேண்டியது தான். கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட்டு ட்ரிப் செய்கிறமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் கொஞ்சமாக போட்டேன். நல்லா தான் இருக்குது. இப்போ சாயந்தரம் விகாஸ் வீட்டுக்கு வரான் இல்லைங்களா, அவனுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சேம் இப்படியே தான் இருந்துச்சு. இப்படியே தான் வந்துச்சு. அவங்க வடை இப்படியே தான் இருந்துச்சு. சாதிச்சிட்டிங்க. அப்புறம் இந்த வாழைக்காய் பொரியல் இருக்குல்ல, அந்த வாழைக்காய் பொரியலில் வந்து நிலக்கடலை போட்டிருந்தாங்க. அப்புறம் மூக்கல்ல ப்ரௌன் மூக்கல்லாம் போட்டு வேக வச்சு அதையும் வாழைக்காய் பொரியலோட போட்டு கிளறிருந்தாங்க. எப்படி இந்த தானியங்களை வந்து இந்த மாதிரி பொரியல் கூட சேர்த்து கலந்து போடுறாங்க. எப்பவுமே இந்த ஹோட்டல்களில் போய் சாப்பிட்டா அதில் என்னென்ன போட்டு செய்கிறாங்க வித்தியாசமா அப்படிங்கிறத கவனிச்சு பார்ப்பேன் நான். கலராக வருதுல்ல, சூப்பராக இருக்குது. ஓகே, வடை சுட்டாச்சு. வடை பிச்சை எப்படி இருக்குது? பச்சை வடையை பார்த்துருக்குறீங்களா? கொஞ்சம் உப்பு கம்மியாகிற மாதிரி இருக்குதுன்னு எனக்கு சரியா போச்சு. சரியா போச்சா? எனக்கு என்னமோ கொஞ்சோண்டு உப்பு கம்மியாகிற மாதிரி இருந்துச்சு. இதனால இந்த வடையை நல்லா புட்டு கட்டுக்கிறேன். புட்டாக்கா உள்ள க்ரீனாக இருக்குதுங்க, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்தியா, க்ரீன் கலரில் சுட சூப்பராக இருக்குது. இது கூட ஒரு டம்ளர் காஃபி வச்சு குடித்தா செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களுமே ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை பட்டாணியில் செஞ்சோம் அப்படின்னே தெரியல இல்லை, டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது. ஓகே, அடுத்த ட்ரிப்பு நீங்கள் பச்சை பட்டாணியில் செய்கிறீங்க. ஓகே, டன். இருக்கிற மாவையும் சுட்டு எடுத்துட்றேன். இன்னும் விகாஸ் தம்பி வரல. ஆமாம், இன்னைக்கு ட்ரையல் பீஸு பிரியா. வீட்டுக்கார அம்மாளுக்காக பூ பறிக்கிறான் பார்த்தீங்களா? நான் பூத்துருக்கிறது பறித்து வைக்கிறதுக்கே செலப்பாக போயிடுது. திலகா பறித்து கொடுத்துட்டு போவா, அதை கூட கட்டி வைக்கிறதுக்கு விட்டுருவேன் கட்டாமலையே. அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கொடுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.